வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தென்னாலி ராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு முறை கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு ஒரு ஓவியர் ஒரு குழந்தை படத்தை வரைஞ்சி எடுத்துகிட்டு வர்றார். ரொம்ப அழகாக இருந்தது அது எடுத்துகிட்டு வந்து ராஜா கிட்ட காட்டுறாரு. ராஜாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை மற்றவங்களுக்கெல்லாம் காட்டும்போது நிறைய பேர் பிடிச்சிருந்தது. கொஞ்சம் பேர் வந்து கண்ணு கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும், முடி கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் வந்து கருத்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஓவியர் என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட, சரிங்க ராஜா, நான் நாளைக்கு வேறு ஒரு ஓவியம் வரைஞ்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். தெனாலிராமா அதை பார்த்துக்கிட்டே இருந்தார். மறுநாள் தெனாலிராமா அந்த ஓவியரோட வீட்டுக்கு போகிறார். போயிட்டு, நீங்கள் அரசவைக்கு வரும்போது ஒரே மாதிரியான 2 ஃபோட்டோ வரைஞ்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அந்த ஓவியருக்கு ஒன்றுமே புரியல. எதுக்கு தெனாலிராமா வந்தார், ஒரே மாதிரியாக 2 ஃபோட்டோ வரைஞ்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, தெனாலிராமா செஞ்சால் எதனா நல்லதுக்காக தான் இருக்கும்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த ஓவியர் ஒரே மாதிரியான 2 படம் வரைஞ்சி எடுத்துகிட்டு அரண்மனைக்கு வராங்க. வந்து ராஜா கிட்ட காட்டுறாங்க. ராஜா கேட்குறாரு, ஏன் ஒரே மாதிரியான 2 படம் வரைஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தெனாலிராமா சொல்கிறாங்க, நான் தான் ராஜா அது போல் 2 வரைஞ்சி எடுத்துகிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு அப்படின்னு ராஜா கேட்குறாரு. ஒரு படத்தை வந்து நம்ம எல்லா ஜனமும் பார்க்குற மாதிரி ஊருக்கு மத்தியில் அந்த படத்தை மாட்டி வைக்கலாம் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு ராஜா கேட்குறாரு. யார் யாருக்கெல்லாம் அந்த படத்தில் குறை இருக்குதோ, எது குறையாக தெரியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி வைக்கலாம், ஒரு சின்ன குறி போட சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொல்கிறார். ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு தெனாலிராமா இப்படி சொல்கிறாங்கன்னு. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காவலாளியை கூப்பிட்டு இந்த படத்தை எடுத்துன்னு போய் ஒரு பொது இடத்துல மாட்டி வைங்க, மாட்டி வச்சுட்டு பார்க்க வரவங்க கிட்ட இந்த படத்தில் என்ன குறை இருக்குதோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மார்க் வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். அதே போல் அந்த ஒரு பொது இடத்துல அந்த படம் வந்து மாட்டி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. பார்க்க வரவங்க எல்லாருமே இந்த மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு அங்கே ஒரு அடையாளம் வைக்கிறாங்க. கண்ணு கொஞ்சம் வந்து பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி இங்கே இது குறையாக இருக்குதுன்னு அங்கே ஒரு புள்ளி வைக்கிறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து அங்கங்கே புள்ளி வச்சு அந்த படமே தெரியாத அளவுக்கு புள்ளி தான் தெரியுது, அந்த அளவுக்கு நிறைஞ்சு போச்சு. அந்த காவலாளி அந்த படத்தை எடுத்துன்னு வந்து ராஜா கிட்ட தராங்க. ராஜா அந்த படத்தை பார்க்குறாரு. பார்த்தா வெறும் புள்ளிங்க தான் இருக்குது. இந்த படத்தில் இவ்வளோ குறை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா நினைக்கிறார். அப்போ தெனாலிராமா சொல்கிறாரு, ராஜா இன்னும் ஒரு வேலை செய்யணும். இந்த இன்னொரு படம் இருக்கு இல்லையா, இந்த படத்தையும் நேற்று மாட்டினது போலவே அந்த பொது இடத்துல மாட்ட சொல்லிட்டு யார் யாருக்கு குறை தெரியுதோ அந்த குறைய எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதே போல் அவங்கள வரைய சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போலவே காவலாளியும் பொது இடத்துல மாட்டிட்டு பார்க்க வரவங்க கிட்ட உங்களுக்கு எது குறையாக தெரியுதோ அதை நீங்களே சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் பார்க்க வரவங்களாம் வராங்க, இது சரி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அமைதியாக போயிடுறாங்க. சாயங்காலம் ஆன உடனே அந்த காவலாளி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க, படத்தை எடுத்துகிட்டு வராங்க. ராஜா கிட்ட காட்டுறாங்க. எப்படி காலையில் தந்தமிச்சோமோ அதே போல் அந்த படம் இருந்துச்சு. ராஜா கேட்குறாரு, என்ன இதுன்னு. ஆமாங்க ராஜா, எப்போவுமே குறை சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக குறை சொல்லிடலாம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு சொல்லிடலாம். ஆனால் அதை அவங்களையே கரெக்ட் செய்ய சொன்னோம்னா அது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஓவியருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ராஜாவும் உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஆமாம் உண்மைதான் அதுன்னு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ராஜா வந்து அந்த ஓவியருக்கு நிறைய பரிசு தராங்க. தெனாலிராமாவுக்கும் பரிசு தராங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.